ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மொபைலோட ரிவ்யூ வீடியோ. அண்ட் இந்த மொபைல் வந்து நார்மலாக நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வராத ஒரு மொபைல். அதாவது பழைய காலத்தில் இருந்த கீபேட் மொபைல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மொபைல். அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் டைப் மொபைலை தான் இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட பாக்ஸ் கண்டென்ட்டும் அன்பாக்ஸிங் பார்த்துட்டுலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதாங்க எனர்ஜைசரோட எனர்ஜி E20 அப்படிங்கிற ஒரு ஃப்ளிப் மொபைல். இந்த மொபைலில் மேலே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்டிங் குவான்டிட்டி, பேட்டரி 1000 mAh, FM, அப்புறம் வந்து டாக் சார்ஜர், அதாவது டாக் ஸ்டேஷன் அப்படிலாம் இருக்குது. அண்ட் இப்போ பாக்ஸை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து அவங்களோட மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளிப் டைப் மொபைல். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு டாக் சார்ஜர், அப்புறம் வந்து இது சார்ஜிங் அடாப்டர், அண்ட் கைக்கு வர மாட்டேங்குது. இது வந்து பேட்ரிங்க, அப்புறம் சார்ஜிங் கேபிள், அண்ட் வந்து ஒரு ஹெட்ஃபோன், ஒரு யூசர் மேனுவல். இப்போ இது எல்லாமே வந்து நான் தனியாக எடுத்து ஒன்றா வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நிறையா கவர்ஸ் இருந்தனால ஒன்றா பிரித்தா டைம் ஆகும். இப்போ என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலு, சார்ஜர், அப்புறம் டாக் சார்ஜர், கேபிள், பேட்ரி 1000 mAh, ஹெட்ஃபோன், அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல் தாங்க இந்த இந்த பேக்குள்ளே இருந்துச்சு. எவ்வளோ தாங்க இந்த பேக்குள்ளே இருந்த விஷயங்கள். இப்போ வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. எவ்வளோ தான் இருக்குது. நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. அன்பாக்சிங் முடிஞ்சுங்க. இப்போ வந்து இந்த மொபைலோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த மொபைலுக்கு ரொம்ப டீப்பான ரிவ்யூலாம் போக முடியாது. ஏன்னா இதில் வந்து குட்டி குட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது. அதையெல்லாம் அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீட்டாக பார்த்துட்டு அண்ட் கொஞ்சம் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து சார்ஜ் போடுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையெல்லாம் வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். இப்போ இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணோன்னா மேலே வந்து ஒரு 2.4 inch ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதோட கீபேட் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெனு பட்டன், பேக் பட்டன், கால் அட்டன், டிக்ளைன், அப்புறம் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ மாதிரி ஒன்றும். அதுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு 3 கீஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, FM இருக்குது, அதுக்கப்புறம் மெசேஜ் இருக்குது, MP3 இருக்குது. இந்த 3 கீயும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் இருக்க மாதிரி அந்த நம்பர்ஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பட்டன்ஸில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. அதாவது வந்து நம்ம இது வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து வயசானவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பட்டன்ஸ் கீஸ் வந்து ரொம்ப பெருசாக, லெட்டர்ஸ் எல்லாம் பெருசாக போல்டாக இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இதை யூஸ் பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மொபைலோட ரேம் ரோம் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலையும் ரேம் ரோம் இருக்குது. ரெண்டுமே வந்து 32 MB தாங்க. இதோட ரேமும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டுமே 32 MB. அப்புறம் இந்த மொபைலோட CPU பார்த்துட்டிங்கன்னா, MediaTek M6261Dங்கிற ஒரு CPU தாங்க இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி வந்து 1000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் 2 waysல சார்ஜ் பண்ணிக்க முடியும். டேரெக்டாகவும் சார்ஜ் பண்ணிக்க முடியும், டாக் சார்ஜர் யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எப்படின்னு இப்போ போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. மொபைலை நம்ம 2 waysல சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து எல்லா மொபைலும் பண்ணுற மாதிரி இந்த சைடில் இருக்க சார்ஜிங் போர்ட்டில் போட்டு பண்ணலாம். அப்புறம் கீழே 2 பாயிண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பின் மாதிரி. இந்த பாயிண்டில் இந்த டாக் சார்ஜரை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த டாக் சார்ஜருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பின் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பின்னில் வந்து அந்த மொபைலில் இருக்க பின் கனெக்ட் ஆகும்போது இப்படி சார்ஜ் ஆகுங்க. இந்த மாதிரியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. இந்த மொபைல் வந்து சிம்பிளாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். 2 வேஸ்லையும் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் இப்போது இதுக்கு அடுத்து இந்த மொபைலோட கேமராவுக்கு போகலாம். இந்த மொபைலில் வந்து ஒரு கேமரா இருக்குது, ரியர் கேமரா மட்டும்தான் இருக்குது. இது வந்து VGA கேமரா. இதோட கிளாரிட்டி வந்து நான் சும்மா வீடியோ எடுத்து ஒரு மெமரி கார்டு போட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அண்ட் மெமரி கார்டு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இந்த மொபைலோட சிம்மு, மெமரி கார்ட்ஸ் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாங்க. இந்த மொபைல் வந்து டியூயல் சிம் யூஸ் பண்ண முடியும், 2G சிம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் வந்து இப்போ நம்ம போய் போட்டு அண்ட் அப்படியே வீடியோ எடுத்து காலும் செக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மொபைலோட கால் குவாலிட்டி செக் பண்ணலாங்க. அதுக்காக நம்ம மொபைல் கடை அதிபரை கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்போம். கால் போயிட்டுருக்கு மொபைல் கடை அதிபருக்கு. உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் ஆகாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஹலோ சபரி. சொல்லுங்கள் யூடியூபர். எப்படி இருக்குது இந்த கால் குவாலிட்டி இந்த மொபைலோடது? பரவாயில்ல. தெளிவாக கேட்குதுங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்க சபரி. எனக்கு வந்து லைட்டாக பிரேக் ஆகுது, நெட்வொர்க் ப்ராப்ளம் போல். உங்களுக்கு நீட்டாக கேட்குதுல்ல இதோட கால் குவாலிட்டி எல்லாம்? மைக்கெலாம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. நாய்ஸ் எல்லாம் இல்லைங்க? நாய்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கல. ஓகே சபரி. ஓகே பாய். இப்போ வந்து இந்த மொபைலில் இன்னொரு ஸ்பெசிலிட்டி இருக்குங்க. இது 2 ஆங்கிளில் காமிக்கிறதுக்காக இப்படி இந்த மொபைல் வச்சுருக்கேன். அதாவது கால் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, கால் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மொபைல் இப்படி க்ளோஸ் பண்ணோன்னா கால் கட் ஆயிருமாமா. செக் பண்ணி பார்ப்போம்.
ஆமாங்க, கால் கட் ஆயிடுச்சு. அது இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியும், கால் கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்க மொபைலில் சபரி எடுத்துகிட்டு இருக்கிறதையும் காமிச்சிட்டு இருக்கோம் டபுள் ஆங்கிளில். ஸோ இதோ அந்த E20யோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தனியாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ தாங்க இந்த E20யோட வீடியோ ரெக்கார்டிங்கோட குவாலிட்டி அண்ட் அதுலேயே வந்து ஆடியோ குவாலிட்டியும் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்ததாங்க இந்த மொபைலோட கால் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே. அண்ட் இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல காம்பேக்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி பாக்கெட்லாம் வச்சிட்டோன்னா ஒரு நல்ல சேஃப்டியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லை. பார்த்தா குட்டியாக தெரியும், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பெருசாக இருக்கனால நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேஸ் எல்லாம் நல்லாவே தெளிவாக தெரியுது. இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ், வயசானவங்க அந்த மாதிரி யாராச்சும் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குங்க இந்த மொபைல். இந்த எனர்ஜைசர் E20 மொபைலோட ரிவ்யூ இவ்வளோ தாங்க. நீங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் வயசானவங்க அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.